இன்றைக்கு நாங்கள் கிரேட் 7 சிலபஸுடைய 2வது பாடம் எமது கீர்த்தி மிக்க அரசர்கள் அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த பாடம் சம்பந்தமாக கேட்கப்படுற 3 வினாக்களுக்கு விட தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது கேள்வி, இலங்கையின் முதல் மௌரிய வம்ச மன்னன் யார்? இரண்டாவது கேள்வி, முதலாம் நரசிங்கவர்மனிடம் தஞ்சமடைந்த இலங்கை மன்னன் யார்? மூன்றாவது கேள்வி, எந்த மன்னனை தோற்கடித்து மானாவர்மன் இலங்கையின் அரசனானான்? ரைட், இப்போ பாடத்துக்கு போவோம். முதல்ல இந்த பாடத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் எங்களுக்கு ஈக்கணும். அது என்னன்னு சொன்னால், இந்த பாடத்தில் வந்து நாங்கள் அனுராதபுர ராச்சியத்திட இறுதிக்கால பகுதியில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்தது பொலனறுவை காலத்தில் ஆட்சி செஞ்ச மிக முக்கியமான அரசர்கள் யார் யாருன்னு சொல்லியும் பார்ப்போம். இப்போ நாங்கள் பாடத்துக்கு போவோம். மானாவர்ம மன்னன் ஆட்சிக்கு வரும் முன்னரான அரசியல் நிலை அப்படின்ற தலைப்பை முதல்ல பார்ப்போம். நாங்கள் இப்போ மானாவர்ம மன்னன் ஆட்சியை பற்றி தான் படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முதல்ல மானாவர்மன் ஆட்சி செய்ய அதாவது மானாவர்மன் வந்து அரசனாகிறதுக்கு முதல்ல இலங்கையோட அரசியல் நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி விளங்கி கொள்ளணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் அதை விரிவாக பார்ப்போம். இலங்கையை எடுத்துக்கொண்டா இலங்கையில் வந்து பல அரச வம்சத்தினை சேர்ந்த மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சு வந்துக்கிறாங்க. சரியா, காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரச வம்சத்தினை சேர்ந்த அரசர்கள் வந்து இலங்கையை ஆட்சி செஞ்சு வந்துக்கிறாங்க. அந்த வகையில் இலங்கையோட அனுராதபுர காலத்தில் லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவர்களும் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர்களும் தான் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. விளங்கிச்சா? என்னன்னு சொன்னால், அனுராதபுர காலத்தில் வந்து லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த அரசர்களும் மௌரிய வம்சத்தை சேர்ந்த அரசர்களும் தான் ஆட்சியில் இருந்தாங்க. உதாரணமாக வந்து லம்பகர்ண வம்சத்திட முதலாவது மன்னன் யாருன்னு சொன்னால் வசப மன்னன். இந்த வசப மன்னன் வந்து அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு இலங்கையை வந்து 44 வருடங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறான். அடுத்தது மௌரிய வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னு சொன்னால் தாதுசேன மன்னன். அதாவது மௌரிய வம்சத்திட முதலாவது மன்னன் வந்து தாதுசேன மன்னன். இந்த தாதுசேன மன்னனும் அனுராதபுரத்தை தலைநகராக கொண்டு இலங்கையை 16 வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறான். இப்படி பலம் வாய்ந்த 2 அரச வம்சங்கள் ஈக்கக்குள்ள பிரச்சினைகள் வந்து ஏற்படுறது சகஜம். அப்படித்தான் இவங்களுக்கு இடையிலையும் பிரச்சினைகள் ஏற்பட்டுச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அரசுரிமை பிரச்சினை. அடுத்த அரசராகிறது யாரு? மௌரிய வம்சத்தில் இருந்தா இல்லாட்டி லம்பகர்ண வம்சத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி அரச உரிமை பிரச்சினைகள் தான் மிச்சம் ஏற்பட்டுச்சு. இப்படி அரசுரிமையை பெற்றுக்கொள்றதுல லம்பகர்ண வம்சத்தினருக்கும் மௌரிய வம்சத்தினருக்கும் இடையில அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டுச்சு. அதாவது நாட்டுக்கு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது. இந்த 2 வம்சத்துக்கு இடையிலையும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இப்படி நாட்டு அரசியலில் எந்த நேரமும் மோதல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருந்தா அந்த நாடும் நாட்டோட அரசியலும் எப்படி இருக்கும்? நல்ல நிலைமையில இருக்குமா? இருக்காது. எனவே அதை மாதிரித்தான் இலங்கையோட அரசியல் நிலையும் மிச்சம் மோசமாக இருந்துச்சு. அதாவது குழப்பத்துலுக்கு இருந்துச்சு. எனவே இந்த வம்சங்களுக்கு இடையிலான மோதல்களால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த உள்நாட்டு பிரச்சனைகளால் வந்து நாட்டில் நிலையான ஆட்சி ஒன்று இருக்கல. அடுத்தது வந்து போர் காரணமாக நாட்டின் செல்வங்கள் பெருமளவில் அளிக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி லம்பகர்ண வம்ச அரசர்களும் மௌரிய வம்ச அரசர்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய படை பலத்தை அதிகரித்து கொள்றதுக்காக வேண்டி காலத்துக்கு காலம் தென்னிந்தியாவில் இருந்து படைகளை கூப்பிட்டு கொள்கிறாங்க. இந்த படைக்கு சொல்கிறது வந்து கூலிப்படை. அதாவது வந்து தென்னிந்தியாவில் இருந்து இராணுவத்தை வரவழைச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இங்கே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கொள்கிறது. சரியா? இப்படி காலத்துக்கு காலம் தென்னிந்திய படைகளை இலங்கைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினதுனால போர் செலவுகள் எல்லாம் அதிகரித்து நாட்டிட பொருளாதாரமும் வீழ்ச்சி அடையுது. சரியா? அப்போ எனவே அடுத்த பாதிப்பு என்னன்னு சொன்னால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தமை. எனவே நாங்கள் இப்போ ஒன்றா பார்த்தோமே, அதுதான் இந்த அரச வம்சங்களுக்கு இடையிலான பிரச்சினைகளால் ஏற்பட்ட விளைவுகள். ரைட். எனவே இப்போ இதுதான் மானாவர்மன் அரசனாவதற்கு முன்னரான இலங்கையின் அரசியல் நிலையாக இருந்துச்சு.
ரைட், நாங்கள் இப்போ அடுத்தது வந்து மானாவர்ம மன்னன் பற்றி பார்ப்போம். இந்த மானாவர்ம மன்னனுடைய ஆட்சி காலம் என்னன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு பின் 684 தொடக்கம் 718 வரையான காலம்தான் இந்த மானாவர்ம மன்னனுடைய ஆட்சி காலமாக இருந்துச்சு. ரைட், இந்த மானாவர்ம மன்னனுக்கு முதல்ல, அதாவது இந்த மானாவர்மன் அரசனாகிறதுக்கு அனுராதபுரத்தை யார் ஆட்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் மானாவர்ம மன்னனுடைய தந்தை, சரியா, தந்தை தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் யாருன்னு சொன்னால் 2ஆம் காசியப்பன், சரியா. இந்த 2ஆம் காசியப்ப மன்னன் வந்து கிறிஸ்துக்கு பின் 650 அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாரு, சரியா. இந்த 2ஆம் காசியப்ப மன்னன் வந்து நோயின் காரணமாக மரணம் அடைகிறாரு, சரியா. இந்த இவரோட மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரசுரிமைக்காக வந்து சரியான பிரச்சனை ஏற்படுது. இந்த 2ஆம் காசியப்பனுக்கு பிறகு யார் அரசனாகிறது அப்படின்னு சொல்லி அனுராதபுரத்தில் வந்து பல பிரச்சனைகளும் மோதல்களும் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் 2ஆம் காசியப்பனுக்கு பிறகு அரசுரிமை பெறுறதுக்கு மானாவர்ம மன்னன் நீக்கிறான், சரியா. அதாவது மானாவர்மன் நீக்கிறான், சரியா. இந்த மானாவர்மன் வந்து சிறுவனாக ஈக்கிறான். சிறுவனாக இருந்த காரணத்தால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மானாவர்ம மன்னனுடைய அரசுரிமையை பறித்து 2ஆம் தாடோபதிஸ்ஸன் அப்படின்றவன் வந்து அனுராதபுரத்தில் அரசனாகிறான். ரைட், விளங்கிச்சா. மானாவர்மனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சியை வந்து 2ஆம் தாடோபதிஸ்ஸன் என்பவன் பறித்து அனுராதபுரத்தில் அரசன் ஆகிறான். ரைட், இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரசுரிமைக்கு சொந்தமான மானாவர்ம மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பாதுகாப்பின் பொருட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடினான். இந்த மானாவர்மன் வந்து இந்தியாட, அதாவது தென்னிந்தியாட பேரரசாக இருந்த பல்லவ பேரரசிட மன்னனான 1ஆம் நரசிங்கவர்மன் அப்படின்ற மன்னன்ட்ட தான் தஞ்சம் அடைஞ்சான், சரியா. அப்படின்னா இலங்கையில் வந்து அவன் நிலைமையை சொல்கிறான். இலங்கையில் வந்து நான் முடிக்குரிய இளவரசன், ஆனால் என் அரசுரிமையை பறித்ததுனால நான் இங்கே வந்து தப்பி ஓடி வந்திக்கிறேன், பாதுகாப்புக்காக வேண்டி வந்திக்கிறேன்னு சொல்லி இந்த 1ஆம் நரசிங்கவர்ம மன்னன்ட்ட வந்து இவன் வந்து தஞ்சம் அடைஞ்சான். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் 1ஆம் நரசிங்கவர்ம மன்னனுக்கு வந்து விசுவாசமான பணியாளனாக இந்த மானாவர்மன் வந்து சேவை ஆற்றான். இவன்ட சேவையையும் ராஜ விசுவாசத்தையும் பார்த்த 1ஆம் நரசிங்கவர்மன் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த மானாவர்மன் மீது இரக்கம் கொண்டு, அதாவது நல்ல அபிப்பிராயம் கொண்டு அவனுக்கு என்னமாச்சும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு படையை கொடுக்குறான். யாருக்கு? மானாவர்மனுக்கு வந்து 1ஆம் நரசிங்க மன்னன் வந்து ஒரு படையை கொடுக்குறான். படையை கொடுத்து சொல்கிறான், இலங்கைக்கு போயிட்டு உனக்கு சொந்தமான ஆட்சியை நீ கைப்பற்றி இலங்கையோட அரசனாகிக் கொள்ளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு படையை கொடுத்து உதவி செய்கிறான். ரைட், இப்போ 1ஆம் நரசிங்கவர்மனால் கொடுக்கப்பட்ட படையோட மானாவர்மனும் இலங்கைக்கு வர்றான், சரியா. இலங்கைக்கு வந்து இலங்கையில் அந்த நேரம் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறது யாரு? இவன் ஆட்சியை பறித்த 2ஆம் தாடோபதிஸ்ஸன், சரியா. இந்த 2ஆம் தாடோபதிஸ்ஸனுக்கு எதிராக இந்த மானாவர்ம மன்னன் வந்து போர் தொடுக்கிறான், சரியா. போரும் நடந்து கொண்டு இருக்குது. போர் நடந்து கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு செய்தி வருது. அது என்னன்னு சொன்னால் பல்லவ மன்னன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாகவும் படைகளை வந்து இந்தியாவுக்கு திருப்பி வருமாறும் ஒரு செய்தி வருது. எனவே உதவிக்கு வந்த இந்த பல்லவ படையினர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கே திரும்ப போய்த்துடுறாங்க. இதனால் மானாவர்மனும் என்ன செய்கிறான்னு சொன்னால் போகிற இடையிலேயே விட்டு விட்டு பாதுகாப்பு தேடி திரும்பவும் இந்தியாவுக்கே போய்த்துடுறான். ரைட், விளங்கிச்சா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் மீண்டும் இந்தியாவுக்கே மானாவர்மன் வந்து திரும்பி போய்த்தான் தானே பல்லவர்கள்ட்டே தனக்கு உதவி செய்யுமாறு மறுவும் அங்கேயே போய்ட்டு தஞ்சம் அடைஞ்சிடுறான், சரியா. தஞ்சம் அடைஞ்சி அந்த பல்லவ மன்னர்களுக்காக திரும்பவும் அவன் சேவையை தொடங்குறான். அவன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்களோட போர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறான். இப்படி அவங்களுக்கு ராஜ விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறான். இப்படி அவன் 20 வருடங்கள் பல்லவ மன்னனுக்கு சேவையாற்றினத்துக்கு பிறகு மறுவாலும் பல்லவ மன்னனான 2ஆம் நரசிங்கவர்மன் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த மானாவர்மன் மன்னனுக்கு வந்து மீண்டும் ஒரு படையை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினான், சரியா. ரைட், ஃபஸ்ட்டுக்கு கொடுத்தது வந்து 1ஆம் நரசிங்கன் கொடுத்தான். அது வந்து தோல்வியில் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து 20 வருஷத்துக்கு பிறகு 2ஆம் நரசிங்கவர்மன் வந்து திரும்ப ஒரு படையை கொடுத்து மானாவர்மனை மீண்டும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறான். அப்போ இலங்கைக்கு மானாவர்மன் இந்த படையோட வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் இலங்கையில் வந்து அப்போ ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த மன்னனுக்கு எதிராக போர் செஞ்சு அந்த போரில் அந்த மன்னனையும் தோற்கடித்து இலங்கையோட அரசை கைப்பற்றான், சரியா. அந்த நேரம் இலங்கையில்
யார் மன்னனாக இருந்துன்னு சொன்னால் ஹத்ததாட அப்படின்ற ஒரு மன்னன் தான் ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தான். சரியா, இந்த ஹத்ததாடையை வெற்றி கொண்டு கிறிஸ்துக்கு பின் 684 ஆண்டு இலங்கையிட அரசனாக மானாவர்மன் வந்து முடிசூடி கொள்றான். ரைட், இப்படி இலங்கையிட அரசனான நேரத்தில் இலங்கையிட அரசியல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மானாவர்மன் வந்து ஆட்சிக்கு வாரத்துக்கு முதல்ல, அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகளால் அதாவது நாட்டில் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்துச்சின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அது என்ன உள்நாட்டு பிரச்சனைகள்? லம்பகர்ண மௌரிய வம்சங்களுக்கு இடையிலான அரசாட்சி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். சரியா, எனவே அந்த பிரச்சனைகளால் இலங்கையோட அரசியலும் பொருளாதாரமும் வந்து சரியான வீழ்ச்சி நிலை அடைஞ்சிருந்த காலகட்டத்தில் தான் இந்த மானாவர்ம மன்னன் வந்து அனுராதபுரத்திட அரசனாக முடிசூடி கொள்றான். ரைட், இப்படி பல்லவ அரசிடமே நீண்ட காலம் மானாவர்மன் பணி புரிந்ததால் இலங்கையோட அரசனாக கொள்ள மானாவர்மன் வந்து நடுத்தர வயதை தான் அடைஞ்சிருந்தான். அதாவது அவன் இளமை காலத்தில் இலங்கையோட அரசனாகிறதுக்கு அவனுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏன்னு சொன்னால் அவன் வந்து பல்லவ மன்னர்களுக்கு கீழே இருந்தான். சரியா, நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அதை. ஆனாலும் இவன் மன்னனாகினத்தில் இருந்து 35 வருடங்கள் இலங்கையை ஆட்சி செஞ்சான். இவனுடைய காலத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்னன்னு சொன்னால், மானாவர்ம மன்னனுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாட்டில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அரசியல் சீர்குலைவுகளையும் பொருளாதார வீழ்ச்சியையும் ஓரளவுக்கு சரி செஞ்சான். சரியா, அதாவது நாட்டிட நிலைமையை வந்து நாட்டில் வந்து ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்தினான். ரைட், அடுத்தது வந்து மரபு ரீதியான நிர்வாக முறையை கொண்டு வந்தான். அதாவது அரசுரிமை தொடர்பான மரபு முறை வந்து ஆரம்பமாகிச்சு. அப்படின்னா என்னன்னு சொன்னால், தந்தைக்கு பிறகு மகன் அரசனாகிறது, அல்லது சகோதரனுக்கு பிறகு இன்னொரு சகோதரன் அரசனாகிறது. அப்படி பரம்பரை ரீதியான அரசாட்சி முறை வந்து திரும்பவும் ஆரம்பமானது. ரைட், இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மானாவர்மனுக்கு பிறகு அவனது பிள்ளைகள் வந்து முறையாக ஆட்சிக்கு வந்தாங்க. பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் இப்படி ஆட்சி வந்து அடுத்தடுத்த ஆக்களுக்கு போச்சு. ரைட், இதுக்கு முதல்லையும் மரபு ரீதியான ஆட்சி தான் இலங்கையில் இருந்துச்சு. அதாவது அனுராதபுரத்தில் வந்து மரபு ரீதியான ஆட்சி தான் இருந்துச்சு. ஆனால் மானாவர்மன் அரசனாகிறதுக்கு 50 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த உள்நாட்டு பிரச்சனைகளால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அரசாட்சிக்கு சொந்தம் இல்லாதவங்க எல்லாம் அரசனாகிறதுக்கு விரும்பி பிரச்சனை பண்ணி அரசாட்சியை பறித்து எடுத்துக்கொண்டாங்க. எனவே இந்த அரசாட்சி முறை, அதாவது மரபு ரீதியான அரசாட்சி முறை வந்து எல்லாம் குழம்பி போயிட்டுச்சு. எனவே மானாவர்மன் அரசனானதுக்கு பிறகு மீண்டும் இந்த முறை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னால், மானாவர்ம வம்சம், அதாவது மானாவர்மன் மன்னனுக்கு பிறகு வந்து அவனுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க தான் அனுராதபுர காலத்தின் இறுதி வரை, அதாவது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரை அனுராதபுரத்தை வந்து ஆட்சி செஞ்சாங்க. எப்படின்னு சொன்னால், மானாவர்மனுடைய மகன், அப்புறம் மகண்ட மகன், அப்படி சகோதரன், அப்படி அவங்களோட பரம்பரையை தான் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் வந்து அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சு வந்துச்சு. இதுதான் மானாவர்மன் பற்றின கதை. ரைட்.